எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். 1 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு இன்னைக்கு வந்து மண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு வந்து கன்ஃப்யூஷனா இருந்தாலும் கூட, அது ஏதோ ராசி பலன்லாம் பார்த்துருப்பாய்ங்க. அதனால வந்து அது ஒரு நல்ல நேரமா கூட இருக்கும். அதனால இந்த ட்ரெய்லர பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா நெறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா சூர்யா அவர்களுடைய லைஃப்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் அப்படிங்கிறனால, எனக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் காத்துட்டு இருக்கிறேன். அந்த டீசர் முதல்ல ஒண்ணு விட்டுருந்தாங்கல்ல, அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த நெருப்பு பாட்டு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் டீசர் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இப்போ ட்ரெய்லரே விட்டுட்டாங்க அப்படி அஃபிஷியல் ட்ரெய்லரே விடுறாங்க அப்படிங்கும்போது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா உட்காந்து ஒவ்வொரு விஷயமா பேசலாம். சரிங்களா? வாருங்கள் பார்ப்போம் கங்குவா ட்ரெய்லரை. And we're back. The team is விளம்பரம் looking down வேறயா? the barrel of 455. துருவ இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க குட்டி கிடக்கு. விஷுவலி பயங்கரமா தான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட முடியாத மர்மம். ம்ஹ்ம். பிறந்திருந்த மாறியோ நம்ம காலக்கேயர்கள் மாதிரி இல்ல இருக்கு பார்க்கறதுக்கு. என்ற சுட்டு சொல்றதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். ம். ம். உன் ரத்தமும் என் ரத்தமும் இதுவே புரியல, டைலாக்கே புரிய மாட்டேங்குதே. தமிழ் தான். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லையே, இரு ஒரு நிமிஷம். மண்தோடா மண்டீடா அப்படிங்கிறது மட்டும்தான், மண்தோடா மண்டீடாங்கிறது மட்டும் தான் புரியுது. ஆனா சரியா பேசல. சூர்யா அவர்கள் வந்து இந்த சிங்கம் படத்துல கத்துற மாதிரியே கத்தி அந்த டைலாக புரிய வைக்க விடாம பண்ணிட்டாப்ல. இந்த ஷாட்டு முதல்ல வந்து கொடுத்த இந்த டீசர் இருக்குல்ல, அந்த டீசர்ல வந்து கண்ணு மட்டும் வரும்போது பயங்கரமா இருக்கு. ஆனா இது பார்க்கும்போது அப்படியே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ஏதோ பொம்மை தூக்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த கிளைமேக்ஸ்ல காட்டுற இந்த இவர் இருக்கார்ல, இதான் நம்ம கார்த்தின்றாங்க. கார்த்தி தான் இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த விஷுவல் காட்டும்போது. அது வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம சில விஷயங்கள வந்து பாஸ் பண்ணி பார்த்தோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வந்து நம்மளுடைய சிறுத்தை சிவா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து படம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள வந்து ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள்லாம் பண்ணுவார். படத்தோட ப்ரொமோஷனுக்கு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவாப்ல. அவருக்கு ஒரு இந்த என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த டயலாக்ஸ் வந்து எழுதும்போது, அந்த டயலாக்ல வந்து ஆக்ரோஷமா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள் புரியாத மாரி பண்ணுங்க. இப்ப இந்த நம்மளுடைய சூர்யா அவர்கள் பேசினதே நம்ம 2, 3 வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்து கூட அது சரியா புரியல. "மண் தொடா மண்டியிடா" அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் என்னன்னா, வந்து "மீசையில மண் ஒட்டாது" அப்படிங்கிற மாதிரி. "கீழ நான் வந்து மண்டியிட மாட்டேன்.
மண்ணில் விழமாட்டேன், உயிரோடு நின்று வந்து போராடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த டைலாக். அது முன்னாடி சூர்யா அவர்கள் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணி பொறுமையாக கேட்டால் தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான டைலாக்லாம் வந்து புரியுற மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன், படம் பார்த்தோம்னா நமக்கு சுத்தமாக மைண்டில் உட்காராது. நீங்கள் பாகுபலி திரைப்படம் வந்து எடுத்துங்க, இது வந்து கிட்டத்தட்ட பாகுபலி படத்துடைய கான்செப்ட் மாதிரி தான். காலக்கேயர்கள் குரூப்புக்கும் அதே மாதிரி காலக்கேயர்கள் குரூப் மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி சண்டை போடுற மாதிரி. இது ஒரு 4 பரம்பரை சார்ந்த சண்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் மொத்தம் ஒரு 7 குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு 4 குரூப் இருப்பாங்க. அந்த 4 குரூப்புக்கு இடைப்பட்ட அந்த பரம்பரை சண்டை மாதிரி தான் இந்த சண்டை. அவங்கெல்லாம் வந்து வனவாசிகளாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள வருகின்ற சண்டைகள் தான் வந்து படமாக பண்ணியிருக்கப்படுதா வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த 4 படைகள் சம்மந்தப்பட்ட 4 பரம்பரைகள் சம்மந்தப்பட்டது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். அவங்கள பார்த்தா புரியணும். இப்போ யாத்திசைன்னு ஒரு படம் வந்து தமிழில் எடுத்தாங்க. அந்த படம் இதே மாதிரி தான் வந்து சோழர்களுக்கு இடைப்பட்ட ஏதோ சண்டை தான் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் சண்டை தான் எடுத்தாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, எல்லாருமே 6 பேக் அது இதுன்னு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் வில்லன் யார் ஹீரோங்கிறதே நமக்கு டக்குன்னு புரியாது. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கிட்டத்தட்ட. அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பாபி தேல் இருக்காரு, இந்த பக்கம் வந்து நம்ம சூர்யா இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் வில்லன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி கெட்டப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாபி தேவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டப்பிங் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவர் தமிழ் பேசும்போது ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட் மட்டும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் மற்ற ஷாட்லையும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை, அந்த டைலாக்ஸ்லாம் மேட்ச் ஆகலை. சிறுத்தை சிவா அவர்கள் வந்து டைலாக்ல பல இடங்களில் வந்து கோட்டை விட்டுருவார். அண்ணாத்த படத்தில் எசக்கு பசக்காக நிறைய எழுதி வச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் கரெக்டாக டைலாக்ஸ் எழுதின ஒரே படம் எனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு படம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை படம் மட்டும் தான். அப்புறம் விசுவாசம் படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதுலேயும் சில இதுங்க சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப தூய தமிழ் எழுதுறேன்னு சொல்லி சில டைலாக்ஸ்லாம் எழுதியிருப்பாரு. சில டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கு வந்து டைலாக்ஸுக்குன்னு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். விஷுவலி சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து ஓரளவுக்கு நல்ல செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. சூர்யா மெனக்கெட்டுருக்காரு. ஆனால் அந்த டைலாக் டெலிவரியில் வந்து மெனக்கெடலை. ஸோ இப்போ வந்து டைம் இருக்குது அவருக்கு, இன்னும் 2 monthsக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த ஃபைனல் அவுட்புட்டில் உட்காந்து அவங்க கரெக்ஷன் பண்ணலாம். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் சம்மந்தப்பட்ட பல பேர் தான் வந்து ஆன்லைனில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கலாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்னா பயங்கரமாக வந்து செகண்ட் பார்ட்டில் நீங்கள் நெருங்கியே வர முடியாது அப்படின்றாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், முதல் பார்ட்டு ஓடுனா தான் செகண்ட் பார்ட்டை பற்றி நம்ம பேசணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து வரதுக்கு முன்னாடியே செகண்ட் பார்ட்டை பற்றி பேசுனீங்கனாலே தெரிஞ்சுப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒன்றும் இல்லைன்றாங்க. இந்தியன் 2க்கு நடந்ததே அதான். இந்தியன் 3 படம் தான் வந்து நான் வந்து இந்தியன் 2 படத்துக்கான ஒத்துக்கிறதுக்கான காரணம் சொல்லி வந்து கமல் சார் சொன்னார்ல, அதுதான் அவருக்கு ரிவர்ஸ் ஆகி போச்சு. அப்போ இந்தியன் 2 படத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அதுதான் படத்துலையும் நடந்துச்சு. ஸோ படம் வரதுக்கு முன்னாடி அதிகம் பேசக்கூடாது. அது பேசுனது சரியான விஷயமா எனக்கு வந்து படலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு புது முயற்சியை வந்து சூர்யா அவர்களை வந்து வச்சு எடுத்திருக்காங்க. அந்த புது முயற்சி வந்து எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். விஷுவலாக ரொம்ப நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தர் வந்து பிளராக காட்டுறாங்க, அது வந்து கார்த்தி தான் வந்து அந்த வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சூர்யா தான் அந்த வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் பல பேர் வந்து ஃபேன்ஸ் மைண்ட் செட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது இருக்கட்டும், தப்பே இல்லை. ஆக ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு ட்ரெய்லராக பார்க்கும்போது பாகுபலியோடைய எப்படி தமிழ் சினிமாவுடைய ஓன் பாகுபலி வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் பாகுபலி வந்து சொல்லி புரிய வச்ச அளவுக்கு வந்து விஷுவல் ட்ரீட் அதில் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும். பாகுபலியோட பிரம்மாண்டம் இருக்குல்ல, பிரம்மாண்டம் அதோட சிம்பிளிசிட்டி. ஏன்னா கதை ரொம்ப சிம்பிளான கதை. 2 அண்ணன் தம்பிக்குள்ள வருகின்ற சண்டை அப்படிங்கிறது தான் கதை, பங்காளி சண்டை தான் கதை. அந்த பங்காளி சண்டையை அவன் எவ்வளோ அற்புதமாக வந்து ராஜமௌழி வந்து டெலிவர் பண்ணுறாரோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாரும் ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். வெறும் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வர மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப டைலாக்ஸ் வந்து செந்தமிழில் பேசணும்னு சொல்லி வந்து ரொம்ப நீங்கள் டீப்பாக கொண்டு போனீங்கனாலும் தமிழில் ஒர்க் அவுட் ஆகாது. பேசிக் லாங்குவேஜ் படம் எடுக்கப்படுகின்ற அந்த பேசிக் லாங்குவேஜ்லேயே சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆகுது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா தமிழ் டப்பிங்கே பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ தெலுங்கில் எப்படி புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் ஹிந்தியில் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபைனல் அவுட்புட்டில் வரும்போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வந்து படம் ரீச் ஆகுதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து அந்த கடைசி ஒரு தீம் மியூசிக் வருது இல்லை, டன் டடன் ஒரு மியூசிக் வருது. அது அப்படியே அந்த கல்கி படத்தில் கிளைமேக்ஸில் கர்ணன் மியூசிக் வருது இல்லை, அந்த மியூசிக் மாதிரியே ஒரு ரிசம்பிளன்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. அந்த மாதிரி தான் தீம் இருக்குது, அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நெருப்பு பாட்டு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலினாலும் அடுத்து வர விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக கங்குவா திரைப்படம் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு வந்து இந்த ட்ரெய்லரை வச்சு என்னென்ன விஷயங்கள் வந்து உருட்ட முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கப்படும் போது அந்த
தமிழர்களுடைய அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த நேவி இருக்குல்ல, அதாவது அந்த கடற்படை இருக்குல்ல, அந்த கடற்படை விஷயத்தை வந்து அற்புதமாக காட்டின படங்கள் பல படங்கள் தமிழ் சினிமாக்குள்ள இல்லை. ஸோ இந்த திரைப்படம் வந்து அந்த கடற்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி கொரில்லா போர் முறை அது இதுங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த தந்தத்தை கையில் வச்சுட்டு சூர்யா சண்டை போடுறது அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் வைஸ்லாம் சூர்யா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டைலாக் வைஸ் வந்து சிறுத்தை சிவா என்ன பண்ணியிருக்காருங்கிறதா இந்த படத்துடைய மிகப்பெரிய கேள்விக்குறி. திரைக்கதையும் டைலாக்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு ஒரே கொஷின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த விஷுவலுக்கு கண்டிப்பாக படம் நல்ல இடத்த வந்து போய் அடையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தால் சரி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த அப்டேட் கங்குவாவை பற்றி வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.